ஊழியர்கள் அதனால தான் அவங்கள சில நேரத்தில் கண்டிக்கிறாங்க. ஏன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்விற்காக, உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் இந்த பூமியில் நல்லா வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தோடும் தேவனுடைய பாதுகாப்போடும் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஊழியர்களை தேவனாய் கர்த்தர் தாமே இந்த பூமியிலே நியமித்திருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால உங்களை நடத்துகிற ஊழியர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது உங்களுக்கு விசனம் வர தேவையில்லை, உங்களுக்கு கோபம் வர தேவையில்லை, உங்களுக்கு எரிச்சல் வர தேவையில்லை. உங்களுடைய நலனுக்காகத்தான் சொல்றாங்க, உங்களுடைய நலனுக்காக தான் எல்லாவற்றையும் அவங்க செய்கிறாங்க. வேதத்தின் அடிப்படையில் ஆலோசனை சொல்றதும் சரி, உங்களை கண்டிக்கிறதும் சரி, உங்களுக்கு புத்தி சொல்றதும் சரி. எதற்காகனா நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய அனைத்து காரியமும் இந்த பூமியில நலமாயிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரலோக வாசிகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக, நித்திய ஜீவனை நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமா இருப்போம்.